எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன வணக்கம் வணக்கம் வணக்கத்தை தம்பி இல்லைங்க தம்பி. என்ன வணக்கம், நல்லா ஆடிக்கிற பிள்ளைய ஊடால வந்து நரி மாதிரி ஊடால வந்துட்டேயா. என்ன 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 பாரியா பிள்ளை பாரியா எப்படி ஆடிக்கிட்டு பிள்ளை ஊடால வந்து கெடுத்துட்டு. என்னை பத்தி தெரியாது. என்ன உன்னை பத்தி தெரியாது. நம்ம குமாரகுறிச்சி என்ன லேசிப்பட்ட ஊரா? ஆமா பார்த்தது. வணக்கம் மச்சான். யாரு நீயே மச்சான்ற? ஏண்டா அழகா கண்ணுக்கு அழகா அந்த பயல்களை நல்லா முஜால் பண்ணிக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு, கெடுத்து விட்டேடா. நான் யார கெடுத்தேன்? தான் என் தம்பி பச்சை சட்டை போட்ட நம்பர். ஐயோ ஐயோ ஐயோன்ற நம்பர். ஏடா தம்பி கெடுத்து விட்டல. பப்பனுக்கு டான்ஸ்கார் பிள்ளைக்கு ஒரு ஓ போடு. சூப்பர். இப்ப பப்பனுக்கு ஒரு ஊ போடு. அவர் சொல்றத கேட்காதீங்க. கேப்போம் சொல்லுங்க. சரி கேட்டா ஓம் பிரியம் வா. ஏல இந்த சேட்டை அவங்க ரத்தத்திலே வந்ததுடா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க மாப்ள. மாமா ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல இருக்கிறேன். இருங்க சங்கனைக்கு சேம்பே சோபா கோபா சோ. அண்ணே அழகுராஜண்ணே வணக்கம்ண்ணே. பெருங்கொண்ட நடிகர். பெருங்கொண்ட மனிதர். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு புண்ணியம் சொன்னேன் நான். மைக்கில் சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே காசும் கை நிறைய கையில கொடுப்போயே. ஆனா கடைசியில் சரி அப்புறம் சொல்லிக்கிறோம். அதனால நம்ம குமாரகுறிச்சியில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அடே நீ பெருங்கொண்ட வியாபாரி, குமாரகுறிச்சிக்கு பண்ணி நல்ல வியாபாரம் வைக்கணும். எங்கள் அண்ணன் அழகுராஜ் அண்ணன் சொல்லி விட்டாங்க. என் ஊர்ரா சொந்த ஊர். நான் பிறக்காத ஊருக்கு கூறதேன். ஆனால் இது எனக்கு உரிமையான ஊர்ரா அப்படின்னு அண்ணன் அழகுராஜ் அண்ணன் சொல்லுவதுமே நான் ஒரு வியாபாரம் கொண்டாந்துருக்கேன். யாரா கொண்டாடுங்களே? நான் ஒரு வியாபாரம் கொண்டாந்துருக்கேன். இப்போ என்ன வியாபாரம்? குண்டி பை நிறைய வச்சிருக்கேன். என்ன வியாபாரம்? நம்ம வியாபாரம் என்ன வியாபாரம்? அதான் என்ன வியாபாரம்? விளக்கண்ணையா வேப்பண்ணையா? நம்ம வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? அதான் என்ன வியாபாரம் சொன்னா தானே. வாயில வசம் போச்சு தேய்க்க. சப்பட்டா சப்பட்டா. உடம்புக்கு முடியலை. எனக்கு வைக்கலே. அது என்ன ஊடால கம்பி மாதிரி? என்ன அது என்ன கம்பி? அதான் குத்துறது. யார? பச்சை கொத்துற கம்பி. சாக்கடை அழகு எடுக்கிறதுமா? அடப்பு எடுக்கிறது பார்த்து தள்ளிட்டுக்கா. அடப்பு எடுத்து விட்டுறாம சாக்கடைக்கு எடுத்து விட்டுருக்கேன். இங்க எடுக்க முடியாது. இங்க ஒண்ணு வேகாது. அவன் பார்த்தது போல சாக்கடை தான். என்ன பண்ண சொல்ற? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க. பாக்குறதுலாம் சாக்கடையா? வண்டியில இருந்து நீ கேட்கல. இறக்கிட்டு வாயா. கேளுமா நீ என்னன்னு கேளுமா. அண்ணன் பின்னாடி ஆத்தாடி ஆத்தே. என்ன என்னையா என்ன ஓவரா பண்றீங்க? என்ன நீ பாட்டுல வந்த சரியான முத்து ஓவரமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னையா பண்ண நீ வந்து? இப்ப என்னையா என்ன மாப்பிள்ள? பொச்சுமனா என்ன பொச்சுமனா? என்ன லட்சுமணா அப்படி சொல்ற தங்கச்சி? ஆனா உண்மையிலேயே அட என்ன உண்மையிலேயே பொம்பளை பிள்ளை? என்ன பொம்பளை பிள்ளை? பச்சையா வைக்கலையா? அடி ஓத்தா. என்ன மரியாதை பேச அறுத்து கோர்த்துரும் பாத்துக்க. ஓத்தா 7:30க்கு பிறந்த எடுவட்ட கண்டாலி மலை. யாரு புட்டச்சி கிழிச்சிட்டு போயிரும் பாத்துக்க. இங்க பாரு. என்ன இங்க பாரு? ஜெயந்தி. என்ன எத்தனை ஜெயந்தியை நான் பார்த்திருப்பேன். யாரு நீங்க? எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. என்ன கிட்ட வந்து பார்த்திருக்கீங்களா? ஆத்தா ஆத்தா. என்ன ஆத்தா? சும்மா அந்த ஆட்டுறது. என்ன ஆட்டுறது? ஓட்டுறது. என்ன ஓட்டுறது? மத்தாள்கிட்ட போய் பேசு. நீ மத்தாள்கிட்ட போய் பேசியா? போய் ஆகிட்டே. யார்கிட்ட? நீ போய் மத்தாள்கிட்ட பேசியா? யார்கிட்ட போக? இந்த எத்தனையோ பேருக்காக அங்கே போங்க. ஆளக்காமி. அப்படியா? உங்களுக்கு யாரும் பிடிச்சிருக்கா அங்கே போங்க. நான் ஏன் சொல்ல? எனக்கு தேவையே இல்லை. ஏன் நான் சொல்ல என்னை பிடிச்சி போட்டு அடிக்கவா? இந்த கூட்டத்துல நீங்களே ஜூஸ் பண்ணிக்கிறங்க. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்க? என்னைக்கு பெண்களை வந்து நான் கண்களா மதிக்கிறேன். நீங்க ஆமா கண்களா மதிக்கிறீங்க. அப்படில? ஆமா பாத்திருக்கேன். ஏன்னா எந்த பெண்களையும் சரி நான் வந்து தெய்வமா மதிக்கிறேன். நீங்க ஆமா அப்படில?
ஆ? சரி சரி என்ன இப்படி பேச்சு பேசுறீல என்ன இப்படி பேசுறேன் இப்ப நான் கேக்குறேன் என்ன கேளுங்களேன். நீங்க எதுக்கு வந்திருக்க நான் எதுக்கு வந்தேன்? எதுக்கு தான் வந்திருக்கேன். தங்கச்சி என்னண்ணே தங்கச்சி என்னண்ணே தங்கச்சி ஏய்! வாடா. என்ன சும்மா வாடா எங்க வாடா இங்க வாடா. அட போடா. ஏ வாடா அப்படியே நடிப்ப கள்ளி ஏய் இல்ல இப்பத்தாண்டா வருது ஏன்டா அதுக்குள்ளேயும் ஆய் ஊயின்னு நான் அப்புறம் என்ன செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பத்தாண்டா டைப் பண்றேன் ஆமா இப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏய் தம்பி சரி 3 மாசம் தான் ஆகுது. எது 5 கிலோ அரிசி 500 ரூபாய் வாங்கி அதை ஆமா. ஒன்றும் செய்ய போறதில்ல. ஆமா அங்க ஒண்ணு வேலை ஆகாது. பயப்படாத தம்பி. யார் அது சொன்னது? ஒன்னத்துக்கு வேலை ஆகாது. அது அது ஏற்கனவே ராஜனே. பண்ணி முடிச்சாச்சு. பாத்துக்குங்க ஏமா எதை பார்க்க சேந்தி 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 ஏய் ஏய் புத்தியால ஏய் தொடாத சிங்கம் கலையறிங்கின்னு பாத்துக்க. என்ன தம்பியலா நான் பாத்துக்கிறேன்டா. பாத்தியாயா என் கூட்டத்தை? நான் நிமித்த நீ கவுக்க ஆமா நான் அப்படிதான் இருக்கிறேன். என்ன செய்யறது நீங்க இப்படி இருப்பியா நான் இப்படிதான் கிடப்பேன். தங்கச்சி என்னண்ணே நீ வாங்கடா ஐயா. தங்கச்சி என்னண்ணே ஆனா உண்மையிலேடா என்ன உன்னை மாதிரி எத்தனையோ பேத்த பாத்திருக்கேன் என்ன மாதிரி ஆனா இன்னைக்கு ஆனா தானே என்னைய பாத்தீங்கன்னா வச்சுக்கல அதோட ஒண்ணுமே இருக்காது. தங்கச்சி என்னண்ணே தங்கச்சி என்ன சொல்லுங்க? மொத்த கண்டல் மேல செகல் ஏய்! ஆரஞ்சு விடு. ஓத்தாங்க மாலை சொன்னே வச்சுக்க புடிச்சு கிழிச்சு விட்டு போயிரு பாத்துக்க. இப்பதான் அதெல்லாம் வேற ஆட்ட போய் வச்சுக்க. இப்பதானே பேசுறான் என்ன அதுக்குள்ளயும் கிட்டத்துல சும்மா வா சரி வா. ஏய் தொடாத பாத்துக்கங்க கல் இருக்கு. எனக்கு ஒரு ஆள் போதும்டா நீ கெடுக்கிறதுக்கு அதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேங்க அண்ணனே. இல்ல நீ ஒரு ஆள் போதும்டா ஆமா இப்பதான் முத ஆசைப்பட்டிருக்கேன் தம்பி அங்கதான் ஒண்ணு இல்ல மாஷா வேலை செய்யாத வண்டி. ஈரா தம்பி டேய். இந்த நாங்கள் கட்டி பிடிக்கிற சீனை மட்டும் கட் பண்ணிடு இதை நீ யூடியூப்பில் போட்டு விட்டுற இதை என் பொண்டாட்டி பார்த்துட்டு விளக்கம் வந்துட்டு சின்னப்பா மகன் நாகேஸ்வரன் பாண்டி மகன் கார்த்திக் என்ற தக்காளி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக நன்றி நடிகளது வணக்கம். நன்றி பாப்பா உன்னை பார்க்கையில என்னை பார்க்கல எப்படி இருக்கு? ஆனா உண்மை போச்சு போச்சுன்னு இருக்கோ? வாடா எங்க வர? சும்மா வாடா ஏன் மச்சான் ஏய் அது அகர். ஏய் நெருப்புடா நெருங்கி பாருடா தொட்டு பாருடா. எல்லாம் தம்பி நெருப்பா இருக்குறாங்க. ஆமா. நெருப்பு கிட்ட போனே வச்சுக்க சுற்றும் பாரு. ஏய் இதுல இருந்து என்ன தெரியுது? இல்ல அசலு அவங்க தான் நியாயமான பயலுக. ஆமா இல்ல மச்சான் அசலு சரி அந்த பிள்ளைய பார்க்கையில என்ன பார்க்கல எப்படி இருக்கு? என் வப்பாட்டி மாதிரியே இருக்கிற கொண்டாடிட்டு போவே வக்கல இல்ல வப்பாட்டிட்டு வந்து என்ன பண்ண போற நீ? நான் அறந்தாங்கிக்கெல்லாம் வர முடியாதுதான். அறந்தாங்கில நீ வர வேணாம். லட்டு அங்க வந்து அவனை பஞ்சர் ஆக்கி விட்டுருவோம். இல்லம்மா ஏற்கனவே பிள்ளைக்கு ஓதம் கிடக்கு. சும்மாறா நீ வேற. சரி பயிரு ஒரு சின்ன பேச்சு. என்ன பேச்சு? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருது. ஐயோ ஒரு சின்ன பேச்சு. எப்படி உடனே கல்யாணம் ஆக முடியும்? உடனே சரி சரி கல்யாணம் பேச்சுக்கு. சரி பேச்சுக்கு இப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருது. சரி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆயிருச்சு. சரி நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போறோம். ரூமுக்குள்ள போய் தெரியாத மாதிரி நடிக்காத. சரி சரி அப்ப தெரியாதுல சொல்லி தந்தா தானே தெரியும். முதல் இரவு நடக்கும். முதல் இரவுனா அது எப்படி இருக்கும்? சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? அப்படி ஒரு மூத்திரமா இருக்கு. அத வாங்கி குடி போய் சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். சரி அப்ப நீ என்ன எனக்கு கொடுப்ப? என்ன கொண்டு வருவேன்? செம்புல என்ன இருக்கும்? என்ன கொண்டாடுவ? இந்தா சொல்லிட்டாரு தம்பி. பால் 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 அம்மா பால் ஆவின் பால். யாருப்பா சொன்னது? விடுங்கடா நீங்களும் ஒரு காலத்துல சேதன குறைங்க விடுங்கடா. நீ ஒரு ஆளும் போது தம்பி. அப்ப இவனும் பார்த்துருப்பான் போல இருக்குது. அதுக்கு தான் சொல்றது லைட் அமர்த்தணும்ன்றது. ஐயா குணா லைட் அமர்த்திருப்பானா? இருமா குணா லைட் அப்புறம் அமர்த்து. முதல் இரவு ஆக போகுது. இப்ப முதல் இரவு இல்லையே. முதல் இரவு கட்டில்லாம் வேணும்ல. குத்தும்யா. நீ உட்கார்ற உட்கார்றா. என்ன விட்டத்துல பாஞ்சது மாதிரி இருக்க? அவர் வந்ததுல இருந்து ஒரு நோக்கமா தான் இருக்கிறாரு. இப்ப எனக்கு என்ன கொடுப்ப? செம்புல பால் கொண்டு வரேன். பால் கொடுப்ப. சரி எனக்கு என்ன கொடுப்ப? பால் கொண்டு வந்து கொடுப்பேன் கையில. நீங்க என்ன வச்சிருப்பீங்க? என்ன கொடுப்பேன்? நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க. பழத்தை கொடுப்பேன்.
ஏன் பழத்தை குடுக்குற? உன் பழத்தை உன் பொண்டாட்டிட்ட விடுறா. ஐந்தாட ஓம் பொண்டாட்டிட்ட கொடுக்க வந்தேன். ஓம் பழம் என்ன எத்தனை நல்லா இருக்கு. இப்ப முடிஞ்சு போச்சு. முதல் இரவு முடிஞ்சிருச்சு. இப்ப காலையில வீட்டுக்காருக்கு என்ன கொடுப்ப? வீட்டுக்காருக்கு என்ன கொடுப்பாங்க? இட்லி தோசை எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப கொடுத்தாங்கல்ல, அதே தான் கொடுப்பேன். ஆமா ஆமா, அதே தான் கொடுப்பேன். இப்ப இட்லி சாப்பிட்டோம்ல. ஆமா. இப்ப இட்லி சாப்பிடணும்னா இட்லியை வைக்க என்ன தேவை? இட்லி அவிக்க வைக்க இட்லி அவிக்கிறதுக்கு என்ன தேவை? இட்லி அவிக்கிறதுக்கு மாவு தேவை. கூறுகட்ட மூதேவி. அப்புறம் என்ன தேவை? முதல்ல அடுப்பு தேவை. சரி, இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? இட்லி அவிக்க விறகு தேவை கிடையாது. முதல்ல சட்டி தேவை. சரி, இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? இட்லி அவிக்க என்ன தேவை? அதுல தண்ணி வைக்கணும். அந்த சட்டியில துணியை போட்டு மாவை ஊற்றி வச்சு முதல்ல விறகு தேவை. அதான் நான் முதல்ல சொன்னேன். லூசு இப்ப கேக்குறேன். சொல்லுமா? ஒன்னொன்னா சொல்லு. அவசரப்படாம சொல்லு. சரி, இப்ப எல்லாத்துலயும் அவசரப்படுவேன். இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? விறகு தேவை. விறகு தேவை கிடையாது. முதல்ல மாவு தேவை. மாவு. சரி, இப்ப இட்லி அவிக்க என்ன தேவை? இட்லி அவிக்க என்ன தேவை? இட்லி அவிக்க மாவு தான் தேவை. கிடையாது. அப்புறம் என்ன தேவையா? முதல்ல துணி தேவை. இதான் நான் முதல்ல இருந்து சொன்னேன். சரி, இப்ப கேக்குறேன். இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன தேவை? இட்லி சாப்பிடுறதுக்கு சட்னி சாம்பார். சொல்லு சொல்லு. அதான் இட்லி அவிக்க சாம்பார் சட்னி தேவை. சரி, சட்னி தேவை. அதெல்லாம் கிடையாது. இட்லி சாப்பிடுறதுக்கு என்ன தேவைன்னு? வாய் கிடையாது. கை தேவை. இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? வாய் தேவை. கிடையாது. இட்லி தேவை. உன் கூட இருந்தா லூஸ் ஆயிருவையா. இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? இட்லி சாப்பிடுறது கை தாயா தேவை. கிடையாது. தட்டு தேவை. இப்ப இட்லி சாப்பிட என்ன தேவை? சட்னி. கிடையாது. முதல்ல கரண்டி தேவை. இந்த பிள்ளை எப்பதான் நீ இட்லி சாப்பிட விடுவ? நான் இட்லியை சாப்பிட்டதே. நான் கேட்கிறேன், இப்ப இட்லி தேவைக்கு என்ன தேவை? இட்லி தேவைக்கு என்ன தேவை? இட்லி சாப்பிட என்ன தேவை? முதல்ல உன் கண்ணு தேவை. பொடி முண்டை லூசு முண்டை தீப்பொட்டி வேணும்டா. அடி முண்டை. என்ன தம்பி, அதானே கரெக்ட்? ஆமா ஆமா. தீப்பொட்டி வச்சா சாப்பிடுவாங்க. அதை அவிச்சாதாயா சாப்பிட முடியும். நெருப்புல வச்சு கண்ணு இருந்தா தானே வாங்கி சாப்பிட முடியும். அதை தேப்ப போயிருவோம். அடி சும்மா கிட்ட சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. சும்மா கிட்ட சுட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. ஆட்டைக்கிட்டு கொத்த வருவானே. இப்ப கொத்த வருவானே. இவளை கொத்த வருவானே. கஞ்சா செடி பூச்செடி அட்ராச்சக்க அருப்பு கொட்ட தெக்க மதுரை கிழக்க இன்னைக்கு வந்துட்டாலும் இன்னைக்கு மாவடிக்கிற உலக்க. உலக்கைய பார்த்தாலும் அப்படியே புழு புழுன்னு தான் இருக்கு. போயாங்கிட்டு உன் உலக்கைய கொண்டுகிட்டு. நான் பெரிய உலக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இந்த உலக்கெல்லாம் என்னையா விளக்க? இது என்ன உலக்க? நான் எத்த பெரிய உலக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் இந்த உலக்கையெல்லாம் இங்கே செல்லாது. பாத்துக்க, நான் சொல்றதை கேளு. என்ன சொல்றது? ஆல் ரவுண்ட் கார்த்தி மிருதம் கார்த்தி கேட்டு பாரு. என்ன கேட்டு பாக்க? எப்படின்னு? எப்படி உலக்க எப்படின்னு? அதான் எப்படி இருக்கு வரையிலே பேசிட்டே வந்தோம். அப்ப அந்த கதையை தான் பேசிட்டு வந்தீங்களா? சரி, இந்த இடத்துல என்ன செய்யற? இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? வியாபாரம் பார்த்துக்கிட்டு. இன்னொன்னு சொல்றேன். பாம்புக்கும் சாம்புக்கும் என்ன வித்தியாசம்? பாம்பு வாயில போட்டா வாயில நுர வரும். சாம்பு தலையில போட்டா அதுல நுர வரும். ஜெயந்தி இல்லனே. ஜெயந்தி செல்லுங்கண்ணே. கை விடுறா. கை கொடுத்தாச்சு. இப்ப தாண்டா என்னதான் சாப்பிட்ட? கை கொடுத்தா மாப்பிள்ளைக்கு கூசு உள்ள கல்யாணம். இப்ப இன்னொன்னு கேக்குறேன். சொல்லுங்கண்ணே. 1 கிலோ பஞ்சு. 1 கிலோ பஞ்சு. 1 கிலோ இரும்பு. 1 கிலோ இரும்பு. 1 கிலோ பஞ்சு. 1 கிலோ பஞ்சு. 1 கிலோ இரும்பு. இதுல எது இழுக்கும்? பஞ்சு. இந்தா சொல்லு. பஞ்சு எப்படா இழுக்கும்? 1 கிலோ பஞ்சு. 1 கிலோ பஞ்சு. 1 கிலோ இரும்பு. இரும்பு. இது ரெண்டுல எது முத இழுக்கும்? ரெண்டுமே. வாய மூடுன்னு இருக்கேன்.
சரி பரவாயில்ல. நீ யாரு எதுக்கு வந்திருக்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு ஆட்டக்காரன். நான் ஒரு ஆட்டியாக்காரி. அப்படி பாரு சபாஷியா சரியான வண்டியா. இப்பத்தாண்டா சரியா வந்து. என்னையா? நீங்க ஆட்டக்காரி. நான் ஆட்டியாக்காரி. நான் ஒரு ஆட்டக்காரன். ஆடி பாடி வியாபாரத்தை வைக்கலாமா? விப்பமா? உங்க வியாபாரம் என்ன வியாபாரம்? என் வியாபாரம் இழந்த பழம். பழத்தவே இழந்துட்டியா? மிஸ்டர் முத்துவேல் அவர்களே, பழத்தையும் பார்த்து வந்தா நீங்க ஆட்டக்காரர். அப்பப்ப சீசன் தக்க மாறிக்கிற வேண்டியதா. ஒரே இதா விற்க முடியும். இப்ப வியாபாரத்தை மாத்திரணும். என்ன வியாபாரம்? இழந்த பழத்தவே பூராமே வச்சுக்கிட்டு கூடாது. அப்புறம் என்ன பழம்? இப்ப மாங்காய். மாங்காய் ரொம்ப பிடிக்கும். இரு, அந்த மாங்காய் இருக்கு பத்தியா? ஆமா. அந்த மாங்காவை வந்து அந்த புடுங்குற பாரு. புடுங்க எல்லாத்த. சரி, என்ன தெரிக்கும்? பால் தெரிக்கும். பால் தெரிக்கும். இருடா டேய், நான் ஒன்னும் சொல்லடா. ஆனா பால் பட்டுச்சுன்னு வச்சுக்க வெந்துரும் பாத்துக்க. ஆனா உண்மையில அந்த பால் விஷப்பால் வச்சன வாயி அவ்வளவுதான். அப்புறம் இழுத்துக்கிறோம். ஆமா. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க. என்ன தெரிஞ்சுக்க? இந்த பழத்தை பத்தி உனக்கு தெரியாத? எந்த பழம்? இந்த பழம். அந்த பழத்தை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதான் சூம்பி கிடக்கு. ஏய் கோவப்பட்டாருமா? என்னம்மா என்னம்மா பேசிட்ட? தமிழ்நாடு சங்கத்திலே பெரிய பப்புன்னு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு என்னம்மா ஆளை வரட்டி விட்ட? அவரு போனா போயிட்டு இருக்காரு. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? ஓகே சொல்றியா மாமா? நான் கேக்குறேன், என்னன்னு? உன்னது இழந்த பழம். என்னது இழந்த பழம்? உங்க பழம் என்ன பழம்? இருமா, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. இழந்த பழம் என்ன ரேட்டு? ஏன் ரேட்டா? 10 ரூபாய். ரொம்ப கம்மியா. அது ரொம்ப சீப்பா போச்சு. புடி கணக்கா? ஏமா இது புடி கணக்கா இல்ல கொத்து கணக்கா? புடி கணக்கு தான். ஓல் கணக்கு. கையில பிடிச்சி உலக்கில போட்டு தருவேன். நான் நிமித்துறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகி போகும். என் சைஸ் அப்படி இருக்கு. சரி, என்னை பெத்தது அப்படி. உன்னது அது அழகுராஜாவா? இந்த 2 பேர்ல உங்க மட்டும்தான். நல்ல வெயில் நேரத்துல. சரி, இப்ப கேக்குறேன், தக தகன்னு இருக்கு. உங்கது இழந்த பழம். என்னடி இழந்து பழம்? நானும் வியாபாரிதாமா. என்ன வியாபாரி? வாழைப்பழம். எங்க வாழை போலாம்? இதுக்குள்ளயா? இதுக்குள்ளயா? நானும் ஒரு வியாபாரிதான். உன்னது இல்ல, சும்மா இருக்க மாட்டேன். சும்மா கிடக்கிறது இல்ல, அது எப்பவுமே வேலை செய்யாது. வியாபாரம் தெரியுமா உனக்கு? என்ன வியாபாரம் உங்க பழம்? நம்ம வியாபாரம் தான் பழைய கொலக்கட்டை. அது சலிச்சு போய் கிடக்கு. அவன் கொலக்கட்டை எப்படி அட்டச்சுக்கிட்டு சாவா? சொல்றத கேளு. ஏ தம்பி போட்டு அடிக்காதடா. சொல்லுங்கண்ணே. அந்த ஆள் சொல்றாரு பாரு, அது கிடக்குது. இரு கொலக்கட்டைன்றாருல. கொலக்கட்டை. அவர் கொலக்கட்டை கொலக்கொலன்னு தான் கிடக்கு. அதத்தான் கிடக்குற. நீ புடிச்சு பாத்தியா? யாரு? வெங்காயம். சரி, இப்ப நான் கேக்குறேன், 4 பெட்டு பழம் எப்படி இருக்கு? நீ பழத்தை பாத்திருக்கியா? நான் பழத்தை பார்த்ததே இல்லையே. பாருங்க அவங்க பழத்தை. ஏய், உன் பழம் என்ன ரேட்டு? என் பழம் 10 ரூபா. 10 ரூபா. நான் யாருக்கும் காசே தர மாட்டேன். காசு வாங்கவும் மாட்டேன். ஐயா, ஏன்னா என் பழத்தை பாக்குறியா? உங்க பழத்தை காட்டுங்களே. வாழைப்பழம்னு சொன்னேன்ல, வாழைப்பழத்தை காட்டுங்க. ஏசா கையை கொடு. எங்க? என்னையா விழுக்கு விழுக்குன்னு இருக்கு வாழைப்பழம்? சை, பழம் அப்படித்தான் இருக்கும். லேசா மட்டும் பிடிச்சி பாரு. ஏய், கையை ஓட்டாத, டவுசருக்குள்ள ஓட்ட வச்சிருப்பேன். அப்படி லேசா காம்ப இழுத்து பிடி. லேசா லைட்டா இன்னும். என்னம்மா போய் போத ஒரு மாதிரி கிடக்கு? இப்படிதான் கிடக்குதா உம்ட்டு? எப்படிமா இருக்கு? சாப்பிட்டுக்குங்க. ஆனா என் பழம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இனத்தோட தான் சேரும். இனத்தோட தான் சேரும். சரி, பரவாயில்ல. ஆமா, நீங்கள் ஒரு பொன் குட்டி, நான் ஒரு ஆண் குட்டி. அதனால ஆடி பாடி வியாபாரத்தை வித்துருவோமா? வித்துருவோமே. ஏன்னா வியாபாரம் விற்க மாட்டாம கிடக்குது. என்கிட்ட இருந்து ஏம்பளம் வாங்கிட்டு இருந்தா ஊம்பளம். எப்படி தேனுமா இருக்குதா வாழைப்பழம்? பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம். பெட்டிக்கார அப்படியா? எதை பிடிக்க? சுதி 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 சுதி
ஏத்தா, ஓ நீ எதவே பிடிக்க திருற நீ நீ தானே இப்போதைக்கு அது முடியாதுப்பா நோ டாச் மாடு மிதிச்சிருச்சு மாடு மிதி அது பஞ்சரா அது போய் எப்படியே போயிருச்சு வேண்டாம் ஐயா உன் பொழச்ச அறுத்து சாப்பிடுறாரு ஏம்மா? பாருங்க பாத்தியா பாத்தீங்களா? என் பழத்தை எப்படி விரும்பி சாப்பிடுறாரு எப்படி வீங்கா சாப்பிடுறாங்க உனக்கு தாரே மாப்பிள்ளை. இருக்காங்க. அது ரோட்டோர வீட்டுக்காரி இவர் ரோட்டோர வீட்டுக்காரி அப்பா அடிவாசா போதுமியா இப்படித்தான் பாடணும். முந்தா நாள் அப்படித்தான் கொலையாத்த ஆமா கொலையா? உன் திறமை பாரு மாமா உன்னால முடியும் உன் ஏமாத்துறவனா வந்தா நீங்க ஏமாத்திட்டு போயிருவீங்க. அடி ரோட்டோர வீட்டுக்காரி இவர் ரோசாப்பு திலக்காரி ஜெயந்தினி எந்த பாடு ரோட்டாலுமே இந்த பிள்ளை பேர் என்ன? ஜெயந்தி. என்ன இருக்க சொல்லு. ஜெயந்தினி எந்த பாடு ரோட்டாலுமே எந்த பாடு போட்டாலுமே உன்னை ஏறெடுத்து பார்ப்பதில்லை அப்படி போட்டு தன்னனா ஏ தன்னனா தனனா தனனா தன்னே நானே போறா. இங்கிட்டு வாயா. புதுக்கோட்டையில இருந்து கூட்டி வந்திருக்காங்க உனக்கு மட்டும் காட்டினா போதுமா இங்கிட்டு வாயா. 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க ஓவலைனா தோசைக்கல் வந்துரும் மேல அண்ணன் இன்னைக்கு அங்கிட்டு வடக்கு சூளம்னே ஏய் அட்ரா நீ மண்டையிலையும் அடிப்ப கொஞ்சம் நீ நினைச்சா அதுலயே அடிப்போம் ஆமா அப்படி போடு தனனா தானா தனா தனாலும் ஏ தனனா 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 தன்னே நான். போடி முண்டை ஓரமா மறைச்சுக்கிட்டு நாங்க எப்படி பாடுறது பார்த்துக்கிட்டு. இதுக்கு தான் வர்றது இல்ல மரியாதை என்ன அவங்களுக்கு நேரம் போய் நிக்கிறீ அவளுக்குலாம் தெரிய விடாம இப்படி மண்டையில் அடிச்சா தான் மயில் போச்சு மயில். நாளைக்கு நந்துக்குண்டி ஓணும்டா நம்ம 2 பேரும் அதையும் பார்த்துக்க எங்க ஆமா எனக்கு நான் ரொம்ப நாளா எங்க வீட்டுல தோசைக்கல் இல்லாம இருக்கு அப்படி போடு தனனா புதுக்கோட்டையில இருந்து அவர் சித்தம் போட்டுக்காப்ல மறைச்சுட்டா எப்படி ஆட்டு வாசிக்க முடியும் ஏய் உங்க சாவாசம் வேணாம் போங்க தனனா 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 தனா டான்சர் எனக்கு போட்டிருக்கா உங்களுக்கு போட்டிருக்கா பாவம் ஒரு தடவை வந்துருப்போம் ஒரு தடவையா நீயும் சரியான அறுப்படுத்த முடியாத இருப்பா ஏய் போடியா
இழுகுது. அடி கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா அடிகம்மக்கர ஓரத்திலே கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறையடி என்னாத்தா அடி கம்மாக்கார அடி கம்மாக்கார ஓரத்திலே கம்மக்கர ஓரம் கண்ணாத்தா அடியா அடியா பாத்துக்கிறங்க. கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட அச்சமில்லை. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்ல ரெண்டே போடு தனித்தனியா அப்படியே முடிச்சுக்கிறோம். போட்டுருமா? சரியா? போட்டுரு. மொட்டை குண்டி பல்ல முத்து இல்லம்மா. நீ தள்ளுவா. தள்ளுமா. ஓ அண்டுட்டி இல்லடா மல்லுப்பா. ஏம்மா நீ அவசரப்படுறா? பாட்டு பாடுறாங்க தானே வாசிக்கிறாள். என்ன பாட்டு பாடினா பாடு. என்ன மாப்பிள்ள? மொச்ச கொட்டை பல்லழிக்கு தானே பாட்டு. ஆமா. என்ன பாடுற? மொச்சக்கொட்டை செகுல் அத்தே முடியும். ஒழுங்கா பாடுப்பா. ஏய், தம்பி ரெடியா இருக்காங்க. தம்பி ரெடியா தம்பி? தப்பா பண்ண நான் தண்ணன் சொல்லுங்க. என் மியூசிக் உனக்கு இன்னொரு பாட்டு நான் வச்சிருக்கேன். என் மியூசிக்கு மரியாதை விடுறா. ஒட்டு பீசம் முண்டை போமுண்டை ஆமா. வடிவேல் படத்துல இம்சியார் வச்சிருப்பாள் அந்த பீஸை தான். ஒன்றும் பயப்படாதீங்க. அது இப்படி மாமா ஒரு சாமியா இருக்க மாட்டேன். ஆமா. பாத்துங்க. இல்ல இல்ல நான் கேட்கறேன் யாருக்கு நான் மாமா? நான் ஒரு இங்க இருங்க. அழகா பாடுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாத்தேற. சொல்லுங்க பாத்தேற. மொச்ச கொட்ட பல்லழகி பொச்ச ஏய், மொச்ச கொட்டை பல்லழகி. ஏன் அந்த பிள்ளைக்கு உள்ள உனக்கு நுழைய மாட்டேங்குது? சோழராஜுக்கு மொச்ச நாக்குல செந்தோண்டி வச்சு தேய்ச்சோம்னா சூப்பரா வரும். சொல்லுங்க. தம்பி மொச்ச கொட்டை பல்லழகி அப்படி போடு. மொச்ச கொட்ட பல்லழகி இவ முத்து முத்து சொல்லழகி அதே மாதிரி சொல்றா. இனிமேல் நீ வந்தா நான் வரவே மாட்டேன். இதுதான் பாட்டு. மொச்ச கொட்டை பல்லழகி சபாஸ். சங்கடக்கிற மாதிரி இருக்கு. சிமையிலே பேரழகி சொல்றேன் இது செஞ்சு வச்ச மாரழகி. அப்படி போடுறா. மொச்ச கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி. ஒரே மொச்ச கொட்டை பல்லழகி முத்து முத்து சொல்லழகி. கொழுந்து மக்கள் வரவா இந்த கொழுந்தன் கூட வரவா நாளைக்கு வரவா வேணாமா?
தம்பி அண்ணன் உட்காந்தாடப்படாது எல்லாம் எந்திரிச்சுங்களையா எல்லாம் அண்ணன் எந்திரிச்சு எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க போட உட்காந்து மூட்டெல்லாம் கிழிச்சு காசு ஊருக்கா சும்மா ரொம்ப கொடுக்காத எப்படியா அடி ஆட்டாத அடி ஆட்டாத அடி ஆட்டாத அடி ஆட்டாத இந்த முத்து வேலைக்கு தெளி ஓட்டாத ஆமா ஆட்டம் புதுசு வாங்கம்மா போதும் உன் பழத்தை நீயே தினியா வாங்க வாங்க உன் பழத்தை யார் யா திம்பா என் பங்காளி ஒரு மாமா விளர நீங்க நொண்டி ஆடினதுக்கு ஆமா இங்க இங்க இப்படி சொல்லி கொடுமா சைந்தி இங்கேருமா நீ தான் ஃபர்ஸ்ட் நீ உரி முதல்ல உரி நல்லா உரி என்னமா போத ஒரு மாதிரி இருக்கு வாங்க வாங்க என்னையா எதுல இருந்து பரவாயில்ல வல்ல வல்லன்னு நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க சரி உங்களை பார்க்கையில ஆசை வந்துருச்சு என்ன வந்து காதல் பண்ணிடலாமா எப்படி இருக்கு காதல் பழைய ரோசாப்பு பழைய ரோசாப்பெல்லாம் மறந்து போச்சு சொல்லு கறி குழம்புல மறி கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவே மாமே மகன் நல்லா தயார் இருந்துச்சு மாமேன் மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு அடி கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவே மாமே மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச மரம் வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவே மாமே மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ காலையில டிக்கெட் எடுக்க மாட்டேன் சொல்லு சொல்லு என்ன பார்க்க வரும்போது புருஷன தாலி கட்டி என்ன கூட தஞ்சாவூர் போகும்போது தாவர துணி
மனசு தாங்குமா சரி கொழுந்தே சொல்லு சொல்லு தூக்கிட்டு போடா. உங்க காதல்ல சொல்லிட்டீங்களா? ஏன்னா என் காதல சொல்றேன், உங்க காதல்ல சொல்றேன், அப்பதான் கேட்க. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன், நான் எத்தனை நாளாக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம்
பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை அவனுக்கு நமக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மனிதன் அழுவதில்லையே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறிய மானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மையின் சாட்சியம்மா